Hi friends, welcome back to channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் மாடி மேலே வந்து செடியெல்லாம் விதைக்க போகிறோம். அதுக்காக வந்து ஷாப்ஸில் வந்து இந்த சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்ன சீட்ஸ்ன்னு பாருங்கள். இது வந்து கேரட்டு, கேப்சிகம்மு, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், பீன்ஸு, பட்டாணி, கத்திரிக்காய், பூசணிக்காய், பாகக்காய், தக்காளி, இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெண்டைக்காய்னா ஒரு காம்போ பேக் மாதிரி இந்த சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்திருக்கு. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக மண் வந்து நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக செம்மண் வந்து ஒரு மூட்டை எடுத்தாந்து வச்சுருக்கோம். இந்த தொட்டி நம்ம வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இதுலேயே வந்து இது ரெண்டு பக்கமும் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம், தண்ணி போகிறதுக்காக போட்டு வச்சுட்டு இதில் மண்ணை போட்டு ரிப்பீட் நம்ம விதையை போட்டு வளர்க்க போகிறோம். இனிமேல் காய்கறிலாம் வெளியே வாங்க போகிறதே இல்லை, நம்ம வீட்டில் நல்லா வளர போகுது. அதில் எடுத்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம செம்மண்ணெல்லாம் கொட்டி அதில் உள்ள கல்லெல்லாம் பாருங்கள், பழனி புறக்கிட்டு இருக்கான். செடி வளர்க்குறதுனா சாதாரண விஷயமே இல்லைங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வளர்க்கணும் போல் இருக்குது. இவ்வளோ கல் இருக்குது. ஸோ எல்லா கல்லையும் புறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து நல்லா தண்ணி ஊற்றி குழச்சிட்டு நம்ம இந்த தொட்டிக்குள்ளே போட்டு நம்ம விதையெல்லாம் நட்டு வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன விதை வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தாங்க வைக்க போகிறோம். கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் வந்து கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளரி விதை, பாகக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து முள்ளங்கி, வெங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எதுலாம் வருது என்னன்னு தெரியல. வளர உங்களுக்கு அப்டேட் வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ தம்பி கல்லெல்லாம் புறக்குனதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி குழச்சிட்டு இந்த பாக்ஸில் நிறச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கல்லெல்லாம் பொறுக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இந்த மண்ணை வந்து நல்லா குழச்சி அந்த குழச்சதை அப்படியே அள்ளி அதில் போட்டு செடியை வளர்த்தோம்னா செம்மையாக வளரும். பழனிக்கு வந்து ரொம்ப ஆசை, அப்படியே நம்ம வீட்டில் தக்காளி, கத்திரிக்காயெல்லாம் நிறைய வளரணுமா, நம்ம வெளியில் வாங்கவே கூடாது, வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப லைக் பண்ணுறான். வாங்குற காசு போட்டிங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க, நம்ம வைக்கிற செடி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு. தம்பி மண்ணெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிட்டான். குழச்சி இனிமேல் செட் பண்ணதுக்கப்புறம் செடி வச்சிட வேண்டியதா. ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேம்மா. இந்த விதையை ஓப்பன் பண்ணிக்கலாம். மண்ணெல்லாம் பாருங்கள் அங்கே போட்டு தம்பி குழச்சி இல்லை ஒரு தொட்டிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு தக்காளி விதை வைக்க போகிறோம். மண்ணை வந்து ஒரு பக்கமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை போட்டுட்டு அது மேலே மண்ணு தூவிக்கலாம். இல்லைன்னா அந்த விதையை சுற்றி போட்டுட்டு கூட மண்ணை மேலே போட்டுக்கலாம். ஓகே, ஒரே இடத்துல போடாத, இந்த விதையை சுற்றி போட்டு ஈரக்கை இல்லாமல் எடுத்துருக்கணும். பண்ணி சுற்றி போட்டாச்சு. இந்தோ கையில் எதுவும் விதை ஒட்டியிருக்கா என்னன்னு பாரு. மண்ணு பண்ணையில் சரியிடும். நடுப்புற போடணும். இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வா, அந்த மகில் மண் எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே தூவி விடு. இன்னும் போட்டு ரொம்ப அமுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே போடு. இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு இல்லை அதே போடு பார்த்து சரி. நான் இப்போ கையில் வந்து அப்படியே மெல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். பூ போல் விதையெல்லாம் தெரியக்கூடாது, அதுக்காக போட்டு அதை அப்படியே அமுக்காத. தண்ணி தெளித்து விட்டுரு, லேசாக தண்ணி தெளிச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக தக்காளி விதை போட்டாச்சு. நீ மற்றதெல்லாம் போடணும், அதுக்கு மண் பத்துமா என்ன வேறு தெரியல. போதும்டா தண்ணி. அடுத்தது ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து கத்திரிக்காயும் கொஞ்சோண்டு கேப்சிகம் விதை இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கோம். ரெண்டத்தில் எது வளர்ந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டிருக்கோம். போதும்பா தம்பி, அந்த மண்ணை பரப்பிட்டு தண்ணி தெளிச்சு விடு. அந்த விதை தெரியக்கூடாது. அங்கே பாரு, இங்கே தெரியுது. அமுக்காது, அப்படி மண்ணை லேசாக தூணாப்பில் போட்டுட்டு தண்ணி தெளிச்சு விடு. போதும், மண் போதும். அப்படி தெளி. தக்காளி ஒன்று வச்சோம். இதில் வந்து வயலட் கலர் நீட் கத்திரிக்காய் ஒன்று போட்டுட்டு கேப்சிகம் போட்டிருக்கோம். எது வருதுன்னு பார்ப்போம். இதை வச்சுட்டு அடுத்தது நம்ம போடலாம். அதுக்குள்ளே வானம் வேறு இருட்டிகிட்டு இருக்கு. மணி 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. போதும், 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், இருட்டிகிட்டு இருக்கு. ஸோ இருட்டுறதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிக்கணும். 2 ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வச்சுருக்கோம், அப்புறம் வந்து கத்திரிக்காயும் கேப்சிகமும் வச்சுருக்கோம். இதில் வந்து கேரட்டும் முள்ளங்கியும் வச்சுருக்கோம். இதில் வந்து வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம். 4 இது பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. மாடியில் லைட்டை போட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ திருப்பி இன்னும் ஒரு 2 தொட்டி வைக்கணும். அதுக்கு இந்த மண்ணை போட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை போட்டு குழப்பிட்டு வச்சுட்டு மொத்தமாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மாடி தோட்டத்துக்கு செடியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம இடமே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். பழனி வந்து தண்ணி பிடிச்சி மாடிலாம் கழுவிட்டுருக்கான். நம்ம நேரம் பண்ணத்தெல்லாம் மழை வர மாதிரி வானம் இருட்டாக இருக்குது.
இந்த தண்ணியை வந்து பண்ணி விட்டோம்னா போயிடும். தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து நமக்கு வந்து மழை வர மாதிரி இருக்குது. நம்ம செடி வச்சோன்னே பாருங்கள், வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க மழை வருன்றாங்க. நாங்கள் செடி வச்சோன்னே பாருங்கள் மழை வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வானம் நல்லா சூப்பராக செடியெல்லாம் நட்டு வச்சாச்சு. நல்லா அழகாக வச்சிட்டோம். மண் வந்து 5 தொட்டிக்கு தான் மண் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சாச்சு. இன்னும் 2 தொட்டி நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் வச்சிருந்த தொட்டி இந்த இருக்க பாருங்கள் இன்னும் இருக்குது. இதில் வந்து இந்த பேலன்ஸ் விதை வேறு வச்சுருக்கேன். அது நாளைக்கு நம்ம மண் எதாவது கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணலாம். நம்ம மாடி தோட்டத்துக்கான ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.